போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. வாங்க வாங்க திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்தில அருள் பெறுவீங்க. பிரான்சின் மரிய அன்னால் இதய நோய் தீர்ந்ததனால் உருவானது திரு இருதய திருத்தலம். தடைகள் மத்தியில் தந்தை செல்சின் முயற்சியில் உயிரானது திரு இருதய திருத்தலம். பிரான்சின் மரிய அன்னால் இதய நோய் தீர்ந்ததனால் உருவானது திரு இருதய திருத்தலம். தடைகள் மத்தியில் தந்தை செல்சின் முயற்சியில் உயிரானது திரு இருதய திருத்தலம். வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம். வானதூதர் இணைந்து ஆலயத்தை கட்டிய புதுமை ஒன்று நிகழ்ந்து மலர்ந்தது இத்திருத்தலம். இதய அமைதி தன்னிலே கொண்டது இத்திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. ஆண்டவரெல்லாம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார், இனி எல்லாம் நலமே. நம் வேண்டுதல் எல்லாம் கேட்டிட அழைத்தார், இனி எல்லாம் நலமே. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே. ஆண்டவரெல்லாம் ஆனந்த வெள்ளம் வாராய் திருக்குலமே.
மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. உங்கள் உள்ளங்களில் அமைதி மலர்க, உங்கள் இல்லங்களில் சமாதானம் பெருக. நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக, நீங்கள் யாவரும் நல்வாழ்வு பெருக. உறவுகள் வளம் பெருக, உங்கள் உறவுகள் வளம் பெருக. இறையாசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆசி பெற்றோரே வாருங்கள், அவர் அருள்மொழி கேளுங்கள். ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம், வாராய் திருக்குலமே. ஆண்டவர் இல்லம் ஆனந்த வெள்ளம், வாராய் திருக்குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திலிருந்து இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, நீங்கள் கனி தரவும் நீங்கள் தருகின்ற கனியில் நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தி வாசகத்திலே அருள் வாக்காக நமக்கு தருகின்றார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது பலன் தருகின்ற வாழ்வு. இறைவனுக்கும் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனுக்குலத்திற்கும் பயன் தருகின்றவர்களாக பலன் தருகின்றவர்களாக வாழ இறைவன் அழைப்பு தருகின்றார். இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற இறை மக்களாகிய நீங்களும் மாதா தொலைக்காட்சி வழியாக பங்கெடுக்கின்ற அனைத்து நேயர்களும் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திலிருந்து பெறுகின்ற அனைத்து ஆசிரியருக்கும் நன்றி கூறி, இறைவன் உங்களுக்கு எங்களுக்கு நிறைவான பலன்களை தந்து வளமோடு நலமோடு வாழச் செய்ய இந்த திருப்பலியில் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றியமையாதவை தவிர வேறு எந்த சுமையையும் நாங்கள் உங்கள் மேல் சுமத்தவில்லை என்ற இன்று முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டுக்கிறோம். எவை இன்றியமையாதவை? இந்த உலகம் தருகின்ற சுமைகள், இந்த உலகம் தருகின்ற கடினமான பழு அனைத்தையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை இந்த ஆண்டவர் தருகின்றார். ஆகவே தான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 28 நாம் இவ்வாறு படிக்கின்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஆறுதலும் தருகின்ற இந்த திரு இருதய ஆண்டவர் நம்முடைய சுமைகளை இறக்கி வைத்து சுமைகள் வருகின்ற போது தாங்கிக் கொள்ளக்கூடிய சுமக்கக்கூடிய வலுவையும் தந்து வழிநடத்தக்கூடிய வரத்தை இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். இந்த திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வருகின்ற ஜெபிக்கின்ற பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்ற இறை மக்களோடு நாமும் சேர்ந்து இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் தொழிலையும் பணிகளையும் பயணத்தையும் நமது எண்ணங்கள் அனைத்தையும் ஈடேற்றம் செய்ய வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஒன்று சேர்ந்து வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானி. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக்கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 22 முதல் 31 முடிய. அந்நாட்களில் திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையார் அனைவரும் தம்முன் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில் திருத்தூதரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோக்கியா, சிரியா, சிலிசியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனத்தை குழப்பி உங்களை கலக்கமுறச் செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனத்துடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றியமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரத்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். யூதாவும் சீலாவும் விடைபெற்று அந்தியோக்கியா வந்தனர். அங்கு மக்களை கூட்டி கடிதத்தை கொடுத்தனர். அதை வாசித்ததும் அவர்கள் ஊக்கமடைந்து மகிழ்ச்சியுற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 57. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். என் தலைவரே, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். மக்களினங்களிடையே உமக்கு
இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையே யாழே விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழ செய்வே. என் தலைவரே, மக்களிடங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவே. என் தலைவரே, மக்களிடங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவே. என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவே. எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவே. ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. என் தலைவரே, மக்களிடங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவே. என் தலைவரே, மக்களிடங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவே. உங்களை நான் நண்பர்கள் என்றே, ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 12 முதல் 17 முடிய. அக்காலத்தில்
இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவரின் பக்தர்களாக இந்த ஆலயத்திலும் மாதா தொலைக்காட்சி வழியாகவும் இந்த திருப்பலியில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் திரு இருதய ஆண்டவரின் அருளும் ஆசீரும் நிறைவாக இந்த நாளில் கிடைப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிற ஒரு கடினமான கட்டளையை, சவாலான கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். ஏன் இது சவாலான கட்டளை என்றால், அவர் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று சொல்லுகிறார். இயேசுவின் அன்பு நமக்கு எப்படி கிடைக்கிறதோ அதே போல நாம் ஒருவரை மற்றவர் அன்பு செய்வது கடினம்தான். எனவே இந்த கடினமான அழைப்பை, கட்டளையை இந்த நாளில் ஆழ்ந்து தியானித்து வாழ்வாக்க உங்களை அழைக்கிறேன். இயேசு இந்த சவாலான கட்டளையை நமக்கு கொடுத்துவிட்டு அவரையே ஒரு உதாரணமாக நம் கண் முன்னே நிறுத்துகிறார். தம் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று அவர் சொல்லி நம்மை நண்பர்கள் என்று அழைக்கிறார். அவருடைய நண்பர்களாக நாம் இருக்க வேண்டுமென்றால் இந்த கட்டளையை கடைபிடிக்க வேண்டும். அதாவது ஒருவர் மற்றவரிடம் அவரை போல அன்பு செலுத்த வேண்டும் என்கிற அழுத்தமான அழைப்பை நம் முன்னே வைக்கிறார். இப்போ இயேசுவின் இந்த அழைப்பை புரிந்து கொள்ள அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று அலசி பார்ப்பது நல்லது. இயேசுவினுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அவருக்கு நண்பராக இருந்தார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு அவருக்கு விருப்பமானவர்களை நண்பர்களாக கொண்டிருக்கவில்லை. அவரை விரும்பாதவர்கள், அவருக்கு நன்றி சொல்ல தெரியாதவர்கள், அவர் வாழ்ந்த சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட மக்களை யாருமே கண்டுகொள்ளாதவர்கள் மீது அவர் அன்பு கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சுருக்கமாக அவர் யார் மீது அன்பு கொண்டிருந்தார், யார் அவருடைய நண்பர்கள் என்ற எதிர்பார்ப்போடு அவர் வாழ்ந்தார். யாருக்காக வாழ்ந்தார் என்று சொன்னால், அவர் ஏழைகளுக்காக, பாவிகளுக்காக வாழ்ந்தார். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், இறையாட்சி உங்களுக்குரியது என்று லூக்கா நற்செய்தி 6:20 அவர் சொல்வதை வாசிக்கிறோம். இந்த ஏழைகளை நோக்கிய நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்ற அவருடைய அன்பு, அவருடைய நட்பு, அவருடைய அழைப்பு ஏழைகளுக்கு இதமாக இருந்தாலும், அவரை நோக்கி கஷ்டப்பட்ட மக்களெல்லாம் ஓடி வந்தாலும், அவரை அன்பை அனுபவிக்க அவர்கள் கூடி வந்தாலும், அன்றைய அதிகார வர்க்கத்திற்கு அது மிகப்பெரிய சவாலாக இருந்தது.
பாவிகள் பலரை அவர் மன்னித்தார். முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவனை, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று மார்க் நற்செய்தி 2:5 சொல்லி அவனை சுகப்படுத்துகிறார். இவர் யார் பாவங்களை மன்னிக்க என்று பரிசேயர், சதுசேயர், மறைநூல் அறிஞர்கள் கூட்டம் அவர் விரும்பியவர்கள் மீது அன்பு செய்ததற்காக அவர் மீது பொறாமை கொண்டார்கள், கோபம் கொண்டார்கள். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை, மகளே இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி மன்னித்து அனுப்பினார். அவருடைய மன்னிப்பு அங்கிருந்த சமூகத்திற்கு இடையே, குறிப்பாக பரிசேயர், சதுசேயர், மறைநூல்கள் அறிஞர்கள் மத்தியிலே அவர் திருச்சட்டத்தை மதிக்காதிருக்கிறார், திருச்சட்டத்தை புறந்தழுகிறார் என்கிற வெறுப்பை சம்பாதிக்க வழிவகுத்தது என்று பார்க்கிறோம். ஆக இயேசு ஏழைகள், பாவிகள் என்று புறந்தள்ளப்பட்ட இருந்த மக்கள் மீது அன்பு செலுத்தியதற்காகவே சமூகத்தில் மிக உயர்ந்த மதிப்புமிக்க மனிதர்களால், குறிப்பாக செல்வந்தர்களால் வெறுக்கப்பட்டார், தள்ளி வைத்து பார்க்கப்பட்டார், ஏகப்பட்ட வெறுப்பை சம்பாதித்து கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் கூட இத்தனை பேருடைய வெறுப்புக்கு மத்தியிலும் கூட அவருடைய அன்பு அவர்களுடைய பிரியமான மக்கள் மீது இருந்து குறையவே இல்லை. அதற்காக அவர் கொடுத்த விலை, அவர் கல்வாரி மலையிலே தன்னையே கையளிக்க வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டார். அங்கேதான் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒன்றை புரிய வைக்கிறார். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்றும் இல்லை என்று அவர் இன்றைய நற்செய்தியிலே சொல்வதைப் போல, அவர் நேசித்த, அவர் விரும்பிய மக்களுக்காக அவர் தன் உயிரையே கையளித்தார். இப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் அலசி பார்ப்போம். என்னுடைய ஒரு சிறிய அனுபவம். ஒரு நாள் என்னுடைய நண்பர் குரு ஒருவரிடம் இப்படி பகிர்ந்து கொண்டேன். நான் எந்த மக்களுக்காக பணி செய்கிறேனோ, எந்த மக்கள் மாறுபட உழைக்கின்றேனோ அவர்கள் என்னை கண்டுகொள்வதில்லை, உழைப்புக்கேற்ற பதில் அன்பு அவர்களிடமிருந்து கிடைப்பதில்லை என்று பகிர்ந்து கொண்டேன். அவர் இப்படி சொன்னார் அவருடைய அனுபவத்தை. அவர் மனநலம் குன்றிய பிள்ளைகளுக்காக பணி செய்யக்கூடிய அருள் பணியாளர். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு பையனை காலையில் குளிப்பது முதல் நாள் முழுவதும் உணவு கொடுப்பது வரை எல்லா பராமரிப்பையும் அவனுக்காக நான் செய்கிறேன், மெனக்கெட்டு அவனை பார்த்து கொள்கிறேன். ஆனால் ஒரு நாள் ஒரு மாலை வேளையில் திருப்பலி நடந்து கொண்டிருந்தது. எங்கள் உறவுகள், எங்களுடைய இல்லத்திற்கு உதவி செய்யக்கூடிய எல்லா ஸ்பான்சர்ஸ் வந்திருந்தார்கள். அவர்கள் மத்தியில் அந்த திருப்பலியில் அவனுக்கு கவனத்தோடு சமாதானம் சொல்ல, அமைதி என்று சொல்ல மறந்து விட்டேன். நேர பீடத்திற்கு வந்து பலார்னு எனக்கு கன்னத்தில் ஒரு அறை கொடுத்தான். அந்த அடி வலி என்னை கண்கலங்க வைத்தது. தொடர்ந்து திருப்பலியை நிறைவேற்றக்கூட முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். இருந்தும் திருப்பலி நிறைவேற்றி அந்த வேதனையும் வலியையும் கூட கடவுளிடம் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு யாரை அன்பு செய்தாரோ அவர்களிடமிருந்து கூட அவருக்கு தேவையான அன்பு கிடைக்கவே இல்லை. குறுகிய வட்டத்தில் இருந்த சீடர்களும் சரி, அவர் தேடி தேடி உதவி செய்த ஏழைகள், பாவிகளும் சரி, அவர் சிலுவையில் அறையப்பட அழைத்து செல்கிற போது அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். அவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு அவர்களுக்கான அன்பாக குறையவே இல்லை. எனவே நாம் நம்முடைய அன்புக்கு பதிலன்பு கிடைக்காத போது ஆண்டவரோடு அவருடைய அன்பு பணியில் இணைகிறோம் என்பதில் தான் நாம் நிறைவடைய வேண்டும் என்று எனக்கு எடுத்து சொன்னார். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரையெல்லாம் நேசிக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் நாம் யாரை நேசிக்கிறோம்? நம்மை அன்பு செய்பவர்களை, நம்மை மதிப்பவர்களை, நமக்கு நெருக்கமானவர்களை, நம்முடைய சொற்களுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு, நம்முடைய முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களை நாம் அன்பு செய்கிறோம். அவர்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில ரெசர்வேஷன்ஸ் வச்சிருக்கிறோம். இவர்கள் எனக்கு கீழானவர்கள், இவர்களெல்லாம் நான் பொருள்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இவர்கள் எனக்கு வெறுப்புக்குரியவர்கள், இவர்களுடைய குறையை
நான் வெறுக்கிறேன், இவர்களோடு நான் சமாதானமாக விரும்பவே இல்லை, இவர்கள் என்னை வெறுக்கிறார்கள், எனவே நான் இவர்களை வெறுக்கிறேன் என்று பலர் நம்முடைய அன்பு வட்டத்திற்குள் வராமலே இருக்கிறார்கள். இயேசு அழுத்தமான அழைப்பு இன்று நமக்கு கொடுக்கிறார். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். நாம் நண்பர்களாக அவருக்கு இருக்க அழைக்கப்படுகிறோம். எனவே நம்முடைய அன்பு எப்போது நிபந்தனையற்ற அன்பாக மாறுகிறதோ, எப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பு இல்லாத எல்லோரையும் நேசிக்கக்கூடிய அன்பாக மாறுகிறதோ, பதில் அன்பு எதிர்பார்க்காத அன்பாக மாறுகிறதோ, அப்போது நம் ஆண்டவர் நம்மை அன்பு செய்வதைப் போல, அவர் ஏழைகள் பாவிகளை அன்பு செய்ததைப் போல நாம் அடுத்தவர்களை அன்பு செய்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் யாரையெல்லாம் வெறுக்கிறோமோ அவர்களுக்காக நாம் ஜெபம் எடுக்கிற போது, அவர்களை மன்னிக்க முயற்சிக்கிற போது, யாரெல்லாம் நாம் கீழானவர்கள் என்று நினைக்கிறோமோ அவர்களை நண்பர்களாக பாவித்து அவர்கள் வாழ்வுக்காக நாம் உழைக்கிற போது, சில நேரங்களில் வலியும் வேதனையும் புறக்கணிக்கப்படுதலும் இருந்தாலும் கூட அவர்களை நேசிக்க, அன்பு செய்ய, அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க தியாக உணர்வோடு நாம் முயற்சிக்கிற போது, இயேசு அன்பு செய்தது போல நாமும் பிறரை அன்பு செய்கிறோம். அப்படிப்பட்ட மேலான அழைப்பை நம்முடைய வாழ்வில் வாழ்வாக்க இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் அவருடைய அழைப்புக்கு செவிமடுத்தவர்களாய் ஆண்டவர் இயேசுவைப் போல எல்லோரையும் எல்லை கடந்த அன்புக்குள் கொண்டு வர முயற்சிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே, பலிபீடம் நோக்கி வருகின்றோம். பலி பொருளாய் முன்னில் பலன் தரவே, எம்மை பலியாக முழுதும் தந்தோ, எம்மை பலியாக முழுதும் தந்தோ. பரம்பொருளே எமை தரவே, பரம்பொருளே எமை தரவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விண்ணகவிருந்து என்னில் வா, எண்ணகம் வாழ இறங்கி வா. விண்ணகவிருந்து என்னில் வா, எண்ணகம் வாழ இறங்கி வா. மன்னக மீட்பின் மாண்பே வா, மாமரனே மீட்கவா. மீட்கவா, மீட்கவா. அகிலம் வாழும் தெய்வ உணவு நீ, அன்பை தரும் அமுத உணவு நீ. அகிலம் வாழும் தெய்வ உணவு நீ, அன்பை தரும் அமுத உணவு நீ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. மன்னாவுடவி மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வில் நிலை பெறவே உணவை தந்தாயே. மன்னா உணவை மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே, நித்திய வாழ்வில்
விண்ணகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்தே என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரியச் செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பட்டு எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.